2030க்குள்ள தமிழ்நாட 1 டிரில்லியன் எக்கானமியா மாத்துவதுதான் என்னுடைய இலக்கு அப்படின்னு சொன்னாரு மாண்புமிகு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின். இது அவரால் மட்டுமே முடியும். அதற்கான முயற்சியில் அவர் எப்படி தொடர்ந்து ஈடுபடுறாரு அப்படிங்கிறத ஊடகவியலாளர் பொன்ராஜ் அவர்கள் ரொம்ப தெளிவா விளக்கியிருக்கிறாரு. ஸ்டாலினுடைய ஆட்சி மீண்டும் தொடர்ந்தால் நிச்சயம் 2030ல இந்த இலக்கை நம்மளால அடைய முடியும். அதுவும் ஸ்டாலினால் மட்டும்தான் முடியும் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவா விளக்கமா சொல்லியிருக்கிறார். 15 லட்சம் கோடியை 10 ஆண்டுகள்ல நீங்க அந்நிய நாட்டு முதலீடாக உள்ளே கொண்டு வர வேண்டும் என்ற இலக்கை நிர்ணயித்து கொடுத்தேன் நான். 10 ஆண்டுகள்ல ஜெயலலிதா அவர்கள் ஆண்ட 6 ஆண்டுகள், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆண்ட 4 ஆண்டுகள், 2 சேர்த்து அவர்கள் கொண்டு வந்த அந்நிய நாட்டு முதலீட்டினுடைய எண்ணிக்கை 5,80,000 கோடி. அதில் ஒழுங்காக டிரான்ஸ்லேட் ஆனது 67 லட்சம் கோடி, 67,000 கோடி தான். 10% தான் அதில் டிரான்ஸ்லேட் ஆச்சு. ஆனால் இது 10 ஆண்டுகளில் நடந்தது. ஆனால் 4.5 ஆண்டுகளில் 11 லட்சம் கோடியை அந்நிய முதலீட்டாக கொண்டு வந்து சரித்திர சாதனை படைத்தவர் தமிழக முதல்வர். 4.5 வருஷத்துலங்க 11 லட்சம் கோடி. 1 டிரில்லியன் இலக்கு நிர்ணயிக்கப்பட்டு 2030 1 டிரில்லியன் இலக்கை அடைவோம் என்று ஸ்டாலின் அவர்கள் சும்மா சொல்லல. அதை கண்டிப்பாக அடைய வேண்டும் என்றால் அது ஸ்டாலின் அவர்களால் மட்டும்தான் அது முடியும். அதற்கான விதை போடப்பட்டிருக்கிறது. 2 இலக்க பொருளாதார வளர்ச்சி இன்னைக்கு 11.19%. அவர் தொடர்ந்து இந்த 6 ஆண்டுகள், அடுத்த இந்த கடந்த வரக்கூடிய 6 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்தால் கண்டிப்பாக 15% வளர்ச்சியை கண்டிப்பாக திரு ஸ்டாலின் அவர்கள் எட்டுவார்.